ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வரவு ஒன்று பார்க்க போகிறோம். பார்த்துட்டு செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம செடிகளுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுக்க போகிறோம். அதையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புது வரவு என்னன்னு காமிக்கேன் பாருங்க விவர்ஸ். இங்கே பாருங்க விவர்ஸ், நேற்று ஒரு எல்லோ கலர் ரோஸ் கன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஊட்டி ரோஸு எல்லோன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அவங்க டபுள் கலராக பூக்குன்ட்ருக்காங்க. எப்படின்னு தெரில. 3 மொட்டோடையே என்ன செஞ்சேன், இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒரு மொட்டு இருக்குது. நான் ஒரு 2 நாளைக்கு என்ன தான் செய்யணும், டீ தூள் தண்ணியாக ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நல்லா கிளைகள்லாம் இலையை நல்லா வாடாமல் இருந்தோன்னா அதுக்கப்புறம் தொட்டியெல்லாம் நடவு பண்ணணும். ஊட்டி ரோஸ் இதுவும் பாருங்கள் விவர்ஸ். அடுத்தாப்பில் நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம்னாக்கும், இங்கே பாருங்கள், பெருங்காயத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா புளிச்ச தயிர், 2-3 நாளாக புளிச்ச தயிர். இதே என்ன செய்ய போகிறோம், நம்ம கலந்து கொடுக்க போகிறோம். இதே கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு, அதனால் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இதே நல்லா தண்ணியில் கலக்கிட்டு நம்ம மோரையும் கலக்கணும். இந்த இதெல்லாம் கொடுக்கும் போது என்ன செய்யும், காய்கள் நல்லா திரட்சியாக வரும். நல்லா பூ பூத்த காய் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்க காயெல்லாம் நல்லா திரட்சியாக வரும். பூக்கள் நல்லா பஞ்சாக பூக்கும். நிறைய பூக்கள் நல்லா அதுவும் நல்லா திரட்சியாக வரும். அதனால் இதை கலந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம். கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இதை முதல்ல நம்ம பூச்செடிகளுக்கு கொடுப்போம். இதை பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ மல்லிகை செடிக்கு கொடுத்து விடுவோம். நிறைய பூக்கள் வருது பாருங்கள், அதனால் அதுக்கு எடுத்து கொடுத்து விடுவோம். நல்லா சிறப்பாக வரும். ரோஜாப்பு கண்ணுக்கு, மல்லிகைப்பூ கண்ணுக்கு, அப்புறம் எங்கிட்ட ஒரு மல்லிகைப்பூ பதியம் போட்டோம்ல அது. இப்படி எல்லா செடிக்குமே என்ன செய்ய விட்டணும், இதையே நம்ம கொடுத்து விட்டலாம். மல்லிகைப்பூ எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இது இந்த செடி அழகு செடிக்காக வச்சுருக்குது. ஆக்சிஜன் கிடைக்குன்னு சொல்லி இதே வச்சுருக்கேன். இதுவும் பார்த்துக்கோன்னா வேகமாக வளரக்கூடிய செடி. இது ஆக்சிஜன் தருன்னாங்க, அதனால் இந்த செடியும் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம காற்றை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம இந்த செடியெல்லாம் அழகுக்காக வளர்க்கலாம். வளர்க்குறதுனால நமக்கு செடிக்கும் நல்லா, நமக்கும் இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நல்லா சுவாசம் நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் நல்லா இருக்குமா. என்கிட்ட ஒரு கிளாடியஸ் பல்ப் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் பூக்க போகுதுன்னு நினைக்கேன். இது பூத்தே 4 மாதம் ஆச்சு. நான் பூத்துருன்னு நினைக்கேன். நான் அடுத்தாப்பில் மொட்டு விடும். பூ வரும்போது பார்ப்போம். நம்ம இப்படியே எல்லா செடிகளுக்கும் என்ன செய்ய போகிறோம், இதைத்தான் நம்ம கொடுத்துட போகிறோம். செம்பருத்தி பூச்செடிக்கும் கொடுத்துடலாம். இதுலேயும் பாருங்கள், மொட்டு பூக்க போகுது. இன்னும் 2 நாளையில் என்ன செஞ்சிடும், பூத்துரும். இதுலேயும் இதெல்லாம் பதியம் போட்ட செடிங்க பாருங்கள். இந்த மொட்டு வந்துருச்சு பாருங்கள். மொட்டுவும் பூத்துரும். இன்னும் 2 நாளில் பூத்துரும். இந்த மஞ்சள் கலரும் அடுத்தாப்பில் பூக்க ஆரம்பிச்சிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த உரத்தை தான் எல்லா செடிக்குமே கொடுத்து விட போகிறேன் விவர்ஸ். நீங்களும் அதனால் இயற்கை உரத்தையே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மல்லிகைப்பூ கிடச்சிருக்குன்னு. நல்லா இன்றைக்கே 10-12 பூக்கு மேலே கிடச்சிருக்கும். நல்ல சிறப்பான அறுவடையும் கூட. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் எல்லாமே. தேங்க்யூ.